Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யார் ஆரோக்கிய மனிதர்கள், இதன் தலைப்பு. பொதுவாக இன்றைக்கு வளர்ந்து வர்ற இந்த நவீன யுகத்தில் ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்கே ஒவ்வொருத்தரும் பெரும் போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, செயற்கை முறையில் விளைவிக்கப்படக்கூடிய உணவுகள், நிறைய உரங்களை பயன்படுத்தி தயாரிக்கிற உணவுப் பொருட்கள், ஓய்வற்ற அலைச்சல் மிகுந்த வேலைகள் மற்றும் ஓய்வுன்னா என்னென்னே தெரியாத மனித மனம், அதிகமான செயற்கையான கிளர்ச்சியூட்டும் சமாச்சாரங்கள், இந்த செயற்கை பானங்கள், செயற்கை ஃபுட்டு, அவசர உணவுகள், துரித உணவுகள்னு இப்படி ஒரு டோட்டல் சமுதாயமே அப்படியே மாறி வேறு மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஆரோக்கியத்தினை பற்றின அக்கறையோ, உடலை சரியாக பேணி பாதுகாக்கணுங்கிற அக்கறையோ, நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் வெறும் சொத்து அதுதான் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களோ தெரியாமல் போயிடுது. எல்லாருமே எந்த நேரமும் ஒரு ஹைப்பர் டென்ஷன்லேயே இருந்துக்கிட்டு ரேஸில் கலந்துக்கிற மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவனை விட நான் முந்தனும், அவனை விட நான் முந்தனும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு தங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தொலைத்து விடுகிறார்கள். 60 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கணும், அதுக்கப்புறம் நிம்மதியாக மீதி காலத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல 60 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்ச பிறகு உடம்புல 70% பகுதி வேஸ்ட்டாக தேஞ்சு போயிடும். 70% கெட்டு போன இந்த உடம்பை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற காலத்தை நீங்கள் நிம்மதியெல்லாம் கழிக்க முடியாது. டாக்டர்கிட்ட கொண்டு காசை கொடுத்துக்கிட்டு மாதம் செக்கப் போய்கிட்டு ஏதாவது மருந்து மாத்திரைகள் உதவியோடைய ப்ரெஷரு சுகருன்னு கொலஸ்ட்ராலை குறைக்கிறவங்கிற பேரில் தான் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஸோ வாழ்க்கையை வாழ வேண்டிய வயசில் யாருமே வாழ்கிறதே இல்லை. அதே மாதிரி முறை தவறிய உணவு பழக்க வழக்கங்களும் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை செய்ய தவறுதலும் இன்றைய இளைய சமுதாயம் மற்றும் மத்திய தர வயதுக்காரங்களுக்கும் அதீதமாக தொத்திடுச்சு. இதில் ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் அவர்கள் நார்மலாகவே ஆரோக்கியமான மனிதர்களாக திகழ்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது எந்த மாதிரியானது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்கள் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த வலுவோடு திக்பலம், இந்த 4 நிலை வலுவில் ஏதாவது ஒரு நிலையில் இருந்தாலே நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதர் தான். கொஞ்சமாவது அந்த அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருக்கும், எப்படியும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா லக்னாதிபதிங்கிறவர் நீங்கள் தான். அவர் ஜாதகத்தில் வலுவாக இருந்தார்னாலே ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளை நாம் கொஞ்சம் கவனிச்சுக்குவோம். நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல உணவை சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக நான் இருந்தால் தான் மற்றவங்களையும் என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியுங்கிற அந்த பேசிக்கான எண்ணங்கள் இருக்கும். ஸோ ஆரோக்கியமான மனிதர்களுடைய முதல் விஷயமே லக்னாதிபதி நல்லா இருக்கிறது. ரெண்டாவது, இந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுலையும் ஆரோக்கியம் மிகுந்தவர்களாக நாம் இருக்கிறதுலையும் இரத்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் ஒரு உறுதியான கிரகம். மன உறுதி, உடல் உறுதி ரெண்டையுமே தரக்கூடிய கிரகம். விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள், போலீஸு, காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை மாதிரியான சர்வீசஸ் இதெல்லாத்துக்குமே காரக கிரகம் செவ்வாய் தான். ஒரு கட்டுமானத்துறைங்கிறது செவ்வாயினுடைய மெயினான விஷயம். அது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் லக்னத்திற்கு மறையாமல் வலுப்பெற்று இருந்தால் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனிதர். இது 2வது படிநிலை. இப்போ எல்லா லக்னத்திற்கும் இந்த விதி பொருந்தும். உங்கள் லக்னத்துக்கு அவர் ஆகாத கிரகமாக இருந்தால் கூட அவர் வலுவாக இருந்தார்னா நிச்சயமாக அந்த விதி உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு லக்னத்தில் இருந்தாலும் 10ல் இருந்தாலும் சிறப்பு. 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்க அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கு தான், ஆனாலும் 8ஆம் இடத்துலங்கிறதுனால கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா, சரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ அவர் வலுத்திருந்தால் நல்லது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 11ஆம் இடத்துல வளர்ந்துருந்தால் மட்டும்தான் நல்லது. 6லேயோ 8லேயோ போய் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வில்லங்கமான ஸ்தானங்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வளர்த்தாலும் நல்லது தான்.
10ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தாலும் சரி, மிதுனத்துக்கும் அதே மாதிரி தான். 10ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி ஆரோக்கியத்தை பேணி காக்கும் மனிதர்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். கடகலக்கணக்காரங்களுக்கு 5, 7 மற்றும் 10, 11, 10ஆம் இடம் இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது சிறப்பு. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 9ஆம் வீட்டில் இருந்தாலும் சிறப்பு. 6ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதில் மட்டும். ஆரோக்கியம் மிகுந்தவராக ஜாதகர் இருக்காரா? லக்னாதிபதி முதல் நிலை செவ்வாய், 2வது நிலை. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு மறையாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். லக்னத்துக்கு 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ அவர் வலுத்திருந்து எனக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கேன்னீங்கன்னா அது வந்து அந்த மறைவு ஸ்தானங்களால் ஏற்படுற சிக்கல் தான். கன்னி லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 5ஆம் வீட்டில் 1ல் மட்டும்தான் செவ்வாய் வந்து மறையாமல் வழுக்க முடியும். மற்றபடி 3ம் 8ம் மறைவு ஸ்தானங்கள். 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றார்னாலும் ஓகே, இது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சிம்ம லக்னத்திற்கும் அதே மாதிரி தான் 10ஆம் இடத்துல இருக்கலாம். 10ஆம் இடம் செவ்வாய்க்கு எப்பயுமே ஒரு திக்பல வலிமை தரக்கூடியது. செவ்வாய் 10ல் உட்காந்தாருன்னா 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பார். அப்போ சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனிதர்களாக இந்த ஜாதகர்கள் இருப்பாங்க. தன் சுகம், உடல் ஆரோக்கியம், புரிஞ்சுச்சுங்களா? துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2, 4 மற்றும் 7ஆம் இடம் 10ஆம் இடம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு லக்னத்தில் வலுப்பது மட்டும்தான் பெரும் சிறப்பு. 3ஆம் இடம் 6ஆம் இடம்ங்கிற போது 3 கூட பரவாயில்ல, உச்ச வலிமையில் இருப்பார், அது சிறு மறைவு ஸ்தானம். 6ஆம் இடத்தில் அவர் வலுக்கும்போது லக்னாதிபதி வலுவாக இருக்கிற நிலை இருந்தாலும் கூடவே நோயையும் எதிரியையும் கடனையும் லக்னாதிபதியே கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்கிறதுனால அவர் அந்த இடத்துல வலுத்தா ஆரோக்கிய மிகுதியாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துலையும் சரி, 5ஆம் இடத்துலையும் சரி, 10ஆம் இடத்துலையும் சரி வலுப்பது சிறப்பு. விருச்சிக லக்னத்துக்கு அதே மாதிரி தான். சிம்மத்தில் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா திக்பலம் சிறப்பு தான். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு லக்னத்தில் வலுத்தாலும் 4ஆம் இடத்துல வலுத்தாலும் ரொம்பவுமே சிறப்பு. 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவதும் சிறப்பு. 11 இருக்கும்போது கலப்பு பலன் தான். ஏன்னா பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி வலுத்துடுறாருங்கிற அந்த அடிப்படையில் கொஞ்சம் சில நெகட்டிவ் இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்தில் வலுப்பெறுவது தான் சிறப்பு. 12ல் போய் உச்சமானாலோ 3ஆம் இடத்துல வலுப்பெற்று இருப்பதோ அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. மீன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் எங்கே வலுத்தாலும் சிறப்பு தான். 10ல் இருந்தாலும் சரி, 9ல் ஆட்சி ஆனாலும் சரி, 11ல் உச்சமானாலும் சரி, 2ஆம் இடத்துல ஆட்சி ஆனாலும் சரி, இவர்கள் ஆரோக்கியம் மிகுந்த மனிதர்களாக இருப்பாங்க. இதில் அதிகமான ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குற லக்னங்களில் கடகம், விருச்சிகம், மீனமும் அதீதமாக இருக்கும். நீர் லக்னங்கள்னு சொல்லக்கூடிய இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்க மேக்சிமம் ரொம்ப காலம் ஆயுள் பலத்தோடு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு 55 வயசு 60 வயசு வரைக்குமே பெருசாக நோய்கள் வராமல் காப்பாற்றப்படும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இதில் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த 3 லக்னத்துக்குமே செவ்வாய் நல்லவர் இயற்கையாகவே, புரியுதுங்களா? இதற்கு அடுத்தபடியாக சூரிய பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுவோடு இருந்தாலும் அவங்க ஆரோக்கியத்தை பேணி காக்கும் மனிதர்களாக இருப்பாங்க. ஆரோக்கிய மனிதர்கள் அப்படின்னு இவங்களையும் எடுத்துக்கலாம். சூரியனுக்கு ஆட்சி, உச்சம், திக்பலம், மூலத்திரிகோண வலு, இந்த இதில் ஏதாவது ஒன்று இருந்து முதல்ல செவ்வாய்க்கு கூறிய அதே விதிகள் தான். மறையக்கூடாது. அவங்க லக்னத்துக்கு மறைந்த நிலையில் அந்த வலுவை பெற்றார்கள் என்றால் அது சம்பாதிக்கிறதுக்கு ஆத்ம சுத்திக்கெல்லாம் சிறப்பாக இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு பெரிதாக உதவாது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு. ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றாலும் சிறப்பு தான். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 11ல் வலுப்பதும் 10ஆம் இடத்துல வலுப்பதும் ரொம்ப சிறப்பு. கடக லக்ன ஜாதகருக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் சிறப்பு. சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு லக்னம் 9ஆம் வீடு 10ஆம் வீடு சிறப்பு. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடம் மட்டும்தான் சிறப்பு. ஏன்னா மீதி 2 வீடுமே அவருக்கு மறையும். துலா லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல உச்ச வலு பெறுவது சிறப்பு. 11ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பாதகம் இருக்கும். 10ல் திக்பலம் சிறப்பு. விருச்சிக லக்னத்துக்கு 10 சிறப்பு, ரொம்பவுமே விசேஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 9ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 10ஆம் இடமாக இருந்தாலும் சரி சிறப்பு சூரியனுக்கு. மகர லக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் வீட்டில் வலுப்பெறுவதும் 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதும் நல்ல ஆரோக்கிய மேம்பாட்டை தரக்கூடியது, நீண்ட ஆயுள் வளத்தையும் தரக்கூடியதுன்னு இதை எடுத்துக்கலாம். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 7ம் ஓகே தான், 10ஆம் இடமும் ஓகே தான். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் சிறப்பு, 10ஆம் இடம் வெகு சிறப்பு. ஸோ இந்த சூரியன், செவ்வாய் மற்றும் லக்னாதிபதி இவங்களில் குறைந்தபட்சம் இருவராவது, அதாவது லக்னாதிபதியும் செவ்வாயும், லக்னாதிபதியும் சூரியனும் செவ்வாயும் இதில் வலுவாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வளவு எளிதாக வராது. இவர்களே ஆரோக்கியம் மிகுந்த வலிமையான மனிதர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.